வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான புதிரை விடுவிக்க போறோம். நம்மள சுத்தி நம்ம காஃபி கப்ல இருந்து பெரிய பெரிய பவர் பிளான்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு புதிர் இது. நெருப்ப கையாள்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இத பாக்கும்போது ஏதோ ஒரு பரீட்சை கேள்வி மாதிரி தெரியுதா? ஆனா இது அதுக்கும் மேல. உண்மையில வெப்பத்தோட அளவற்ற சக்தியை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிற ஒரு நிஜ உலக இன்ஜினியரிங் சவால் இது. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். கண்ணுக்கே தெரியாத ஒன்ன நாம எப்படி கண்ட்ரோல் பண்றது? யோசிக்க வைக்குது இல்லையா? வாங்க இந்த புதிருக்கு விடை தேடலாம். சரி, எந்த ஒரு புதிரையும் சால்வ் பண்ணணும்னா முதல்ல அது என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க இந்த இன்ஜினியரோட புதிரோட செட்டப் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். சொல்லப்போனா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். ரொம்ப சூடான ஒரு ஸ்டீல் பைப் இருக்கு. அதோட சூட்டை குறைச்சு பாதுகாப்பா மாத்தணும். அதுக்கு என்ன பண்றோம்? அதை சுத்தி ஒரு இன்சுலேஷன் கொடுக்குறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நமக்கு கிடைச்ச க்ளூஸ் எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். அதாவது இந்த கணக்குல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். முதல் நம்ம பார்க்க போறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது வெப்ப கடத்துத்திறன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் வழியா ஹீட் எவ்வளோ ஈஸியா பாஸ் ஆகுதுன்னு சொல்றது தான் இது. இந்த கே வேல்யூ அதிகமா இருந்தா அது ஒரு கண்டக்டர், ஹீட் சும்மா சர்ருன்னு போகும். அதுவே கம்மியா இருந்தா அது ஒரு இன்சுலேட்டர், அதாவது வெப்ப காப்பான். இங்க பாருங்களேன், ஸ்டீலுக்கு வெப்பங்கிறது ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. அதோட கண்டக்டிவிட்டி பாருங்க 19. ஆனா ஆஸ்பெஸ்டாஸ் அது ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம். அதோட கண்டக்டிவிட்டி வெறும் 0.2 தான். அப்போப்பா, எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இதுலேருந்தே தெரியுதுல்ல ஏன் ஒன்ன வெப்பத்தை கடத்தவும் இன்னொன்னு அதை தடுக்கவும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு. சரி, ஒரு டிடெக்டிவ் மாதிரி நமக்கு கிடைச்ச எல்லா க்ளூஸையும் இங்க ஒரே டேபிள்ல போட்டாச்சு. பைப்போட சைஸ் என்ன, இன்சுலேஷன் எவ்வளோ தடிமனா இருக்கு, டெம்பரேச்சர் வித்தியாசம் எவ்வளோ, எல்லாம் ரெடி. நம்ம விசாரணைக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த புதிரை முழுசா சால்வ் பண்ண நாம இயற்பியல்ல இருந்து இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஐடியாவை உள்ள கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட ஆஹா மொமெண்ட். எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போற ஒரு கான்செப்ட். இங்க தான் அந்த முக்கியமான ஐடியா வருது. ஹீட் ஒரு பொருள் வழியா போக முயற்சி பண்ணும்போது அந்த பொருள் சும்மா விட்டுறாது. அதுக்கு எதிரா ஒரு போராட்டத்தை நடத்தும். சில பொருள் ரொம்ப கடுமையா போராடும், சிலது சரி போங்கன்னு ஈஸியா விட்டுடும். இந்த போராட்டத்துக்கு பேர் தான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வெப்பத்தடை. இன்சுலேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இதுதான் சாவி. கண்டக்டிவிட்டிங்கிறது ஹீட் எவ்வளோ ஈஸியா போகும்னு சொல்றதுனா, ரெசிஸ்டன்ஸுங்கிறது அந்த ஹீட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு தடுக்குதுன்னு சொல்றது. ரெண்டும் ஆப்போசிட். இங்க தான் இந்த புதிரோட டேர்னிங் பாயிண்டே இருக்கு. பாருங்க, வெப்பம் முதல்ல ஸ்டீல் வழியா போராடி போகணும், அப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் வழியா போராடி போகணும். இப்போ மொத்த தடையை கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப சிம்பிள். இந்த 2 லேயரோட தடைகளையும் நாம கூட்டினா போதும். ஒன்னு மாத்தி ஒன்னு இருக்கிறதால ரெசிஸ்டன்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கையில வெப்பத்தடைங்கிற சூப்பர் கான்செப்ட் இருக்கு. பதில கண்டுபிடிக்க தேவையான எல்லாமே ரெடி. வாங்க கால்குலேஷனுக்குள்ள போலாம். முதல்ல ஸ்டீல் பைப்போட வெப்பத்தடை எவ்வளோன்னு பாருங்க. வெறும் 0.007. இது ரொம்ப சின்ன நம்பர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்டீல் வெப்பத்தை தடுக்க பெருசா எந்த வேலையுமே செய்யல. இப்போ ஆஸ்பெஸ்டாஸோட வெப்பத்தடை 0.230. அடங்கப்பா, போன நம்பரை விட இது கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகம். இந்த பெரிய வித்தியாசம்தான் இந்த கணக்கோட மொத்த கதியே. இந்த பார் சார்ட் பாருங்க, விஷயத்தை பளிச்சுன்னு காட்டுது. அந்த சின்னதா இருக்கிற பார் தான் ஸ்டீலோடது. ஆனா அந்த உயரமா நிக்கிற பார் அதுதான் ஆஸ்பெஸ்டாஸ். வெப்பத்தை தடுக்கிற வேலையில கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செய்யறது இந்த ஆஸ்பெஸ்டாஸ் தான். ஸ்டீலோட பங்கு ரொம்ப கம்மி. ஆமா, இந்த கால்குலேஷன்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் இதுதான். வெப்பத்துக்கு எதிரான அந்த போராட்டத்துல பெரும் பங்கு இன்சுலேஷனுக்கு தான் போகுது, பைப்புக்கு இல்ல. சரி, நாம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம கிட்ட தள்ளுற விசை இருக்கு, அதாவது வெப்பநிலை வித்தியாசம். அதை தடுக்கிற போராட்டமும் இருக்கு, அதாவது மொத்த தடை. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு வெப்ப பரிமாற்ற வீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். அந்த கால்குலேஷனை முடிச்சதும் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 944.72 வாட்ஸ் பெர் மீட்டர். இதுதான் ஒரு மீட்டர் நீளமுள்ள அந்த பைப்ல இருந்து வெளியேற வெப்பத்தோட அளவு. சரி, இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த கேள்விக்கு நாம கண்டுபிடிச்ச இந்த விடை அங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல சியோட கரெக்டா மேட்ச் ஆகுது. புதிரை வெற்றிகரமா சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, கணக்க போட்டாச்சு, ஆன்சரையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் நிஜ உலகத்துல எதுக்கு முக்கியம்? இதனால என்ன பிரயோஜனம்? வாங்க அதோட தாக்கத்தை இப்போ பார்க்கலாம். நாம இப்போ கத்துக்கிட்ட இந்த ஒரே ஒரு பிரின்சிபல் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க காஃபி தெர்மாஸ்ல காஃபி சூடா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நாம கட்டுற எனர்ஜி எஃபிஷியன்ட் வீடுகளுக்கு பின்னாலையும் இதுதான் இருக்கு.
தீயணைப்பு வீரர்களை நெருப்புல இருந்து காப்பாத்துறது, ஜெட் இன்ஜின்களை பாதுகாப்பா இயக்குறது, ஏன் நாம போடுற குளிர்கால கோட் வரைக்கும் எல்லாத்துலயும் இதே கான்செப்ட் தான். இது வெறும் கணக்கு இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற டெக்னாலஜியோட இதயம். மொத்தத்துல சொல்லப்போனா இந்த முழு கதையும் கண்ணுக்கே தெரியாத வெப்ப ஓட்டத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறத பத்தி தான். இப்போ வெப்பத்தோட இந்த மறைக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே உங்களை சுத்தி இருக்கிற எந்த விஷயத்த நீங்க வேற மாதிரி பார்க்க போறீங்க. அடுத்த தடவை உங்க தெர்மோஸையோ இல்ல குளிர்கால ஜாக்கெட்டையும் எடுக்கும்போது அதுக்குள்ள நடக்கிற இந்த சின்ன இயற்பியல் போராட்டத்தை பத்தி யோசிப்பீங்களா?